சேலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற கேஜி விருதுகள் வழங்கும் விழாவில் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய 50க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கல்வியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஐயா ஃபவுண்டேஷன் மற்றும் நியூஸ்7 தமிழ் கல்வி சமூக முன்னேற்ற முயற்சிகளில் தொடர்ந்து முக்கிய பங்கு ஆற்றி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மண்டல அளவிலான சிறந்த கல்வி தொழில் முனைவோருக்கான விருது வழங்கும் விழா சேலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் முதன்மை விருந்தினர்களாக சேலம் மாவட்டம் வணிக நீதிமன்றத்தின் நீதிபதி அனந்தன், தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சேலம் மண்டல இணை இயக்குனர் அமலா ரெக்சலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அர்ஜுனன், கல்சன் குழும நிறுவனங்களின் நிறுவனர் தலைவர் முனைவர் பிரவீன் ஐயா, ஐயா ஃபவுண்டேஷன் தலைமை ஆலோசகர் ஹரி பிரசாந்த், கேஜி அவார்ட்ஸ் பொது மேலாளர் ராதிகா பிரபாகரன், கல்சன் குழும மேலாளர் முகமது ஜாபர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், கல்வி நிறுவன நிர்வாகிகள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக நல தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவில் உரையாற்றிய விருந்தினர்கள் கல்வித்திறன், தொழில்திறன், வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு துறைகளில் சிறந்து விளங்கிய 50க்கும் மேற்பட்ட கல்வி தொழில் முனைவோர், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்வியாளர்கள் கேஜி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவின் வெற்றிக்கு பின்னால் டைட்டில் பார்ட்னராக கல்சன் குரூப்ஸ், மீடியா பார்ட்னராக நியூஸ்7 தமிழ், டிஜிட்டல் பார்ட்னராக ஹலோ மாஸ் மீடியா, மேகசின் பார்ட்னராக கல்வி டைம்ஸ், ஈவென்ட் பார்ட்னராக கல்சன் மீடியா, இணை ஈவென்ட் பார்ட்னராக ரைசன் ஆகியோர் தங்களது பங்களிப்பை வழங்கினர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஃபவுண்டேஷன் மற்றும் மார்க்கெட்டிங் பார்ட்னராக பிரச்சிதா குரூப்ஸ் ஆகியோரின் ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்பு இந்த விழாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த விழா கல்சன் குழுமத்தின் சிறப்பான செயல்பாடுகளால் வெற்றியுடன் நடைபெற்றது. கேஜி குழுமத்தின் பெண்கள் அணியின் அர்ப்பணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு திறன் இந்த விழாவை மேலும் சிறப்பாக மாற்றியது. 2026க்கு கேஜி அவார்டு குறிப்பு மூலம் எனக்கு இந்த அவார்டு கிடைத்தது நன்றி. அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த கேஜி அவார்டுக்காக. அது மூலம் என் கூட பணிபுரிந்த என்னோடய ஆசிரியர்களுக்கும் என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. என்னை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்த பெற்றோர்மார்களுக்கும் நான் மிகுந்த அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த விருது வழங்கிய கேஜி அவார்ட்ஸ் மற்றும் நியூஸ்7 சேனல் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எல்லா குழந்தைகளுக்குமே வந்துட்டு ஈஸியாக படிக்கிறது எப்படி அப்படின்றதோட நாலேஜ் எடுத்துகிட்டு போகணும், அண்ட் எது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்ற நாலேஜ் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் எங்களோட மோட்டோ. நிறைய குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த அவார்டு ஒரு நல்ல ரெகக்னேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல்ட்லேருந்து ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இந்த தலைவாசல் தாலுக்கில் காட்டுக்கோட்டை வில்லேஜில் இருக்குது இந்த ப்ரீ ஸ்கூல்ஸு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் குவாலிட்டியாக உருவாக்கணும் தான் ஆரம்பித்தோம். அதுக்காக இந்த கேஜி அவார்ட்ஸ் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்லா குழந்தைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக அந்த கேஜி அவார்ட்ஸ் வாங்குவோம். இன்னும் சந்தோஷமாக சொல்லுவோம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த இந்த அகாடமிக்கு ஆல் இன் ஒன் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவே. எப்படின்னா எஜுகேஷனும் கொடுக்கணும், ஸ்கில்லோட டெவலப்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தொடங்கின இந்த அகாடமிக்கு கேஜி குரூப்ஸ், ஐயா ஃபவுண்டேஷன், நியூஸ்7 கொடுக்க இந்த பெரிய அங்கீகாரத்துக்கு மனமார்ந்த நன்றி.